கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் எந்தன் வாழ்வில் இயேசு தெய்வத்தை கண்டு கொண்டேன் எந்தன் வாழ்வில் இயேசு தெய்வத்தை காலமெல்லாம் மகிழ்ந்திருப்பேன் காலமெல்லாம் மகிழ்ந்திருப்பேன் கடவுளின் நெறியினில் நடைபயில்வேன் கடவுளின் நெறியினில் நடைபயில்வேன் நான் நடைபயில்வேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் வாழ்வில் உயர்வு தாழ்வு ஒழிந்திடச் செய்தார் குடும்ப பாசம் நெஞ்சில் பொங்கி குவலயம் வழிந்தால் உலக வாழ்வில் உயர்வு தாழ்வு பொழிந்திடச் செய்தார் குடும்ப பாசம் நெஞ்சில் பொங்கி குவலயம் வழிந்தால் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவாய் தூய வாழ்வினை போற்றிடுவாய் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவாய் தூய வாழ்வினை போற்றிடுவாய் வாழ்வில் சாதனை ஆற்றிடுவாய் நீ ஆற்றிடுவாய் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் அடைந்தோர் பிறரும் மகிழ பகிர்ந்திடச் செய்தால் வாழ்வில் யாவும் வெறுமை என்போர் நம்பிக்கை கொண்டால் வளமடைந்தோர் பிறரும் மகிழ பகிர்ந்திடச் செய்தால் வாழ்வில் யாவும் வெறுமை என்போர் நம்பிக்கை கொண்டால் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவார் தூய வாழ்வினை போற்றிடுவார் தெய்வ தரிசனம் ஏற்றிடுவாய் தூய வாழ்வினை போற்றிடுவாய் வாழ்வில் சாதனை ஆற்றிடுவாய் நீ ஆற்றிடுவாய் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் எந்தன் வாழ்வில் இயேசு தெய்வத்தை கண்டு கொண்டேன் எந்தன் வாழ்வில் இயேசு தெய்வத்தை காலமெல்லாம் மகிழ்ந்திருப்பேன் காலமெல்லாம் மகிழ்ந்திருப்பேன் கடவுளின் நெறியினில் நடைபயில்வேன் கடவுளின் நெறியினில் நடைபயில்வேன் நான் நடைபயில்வேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நான் கண்டு கொண்டேன்
அன்பின் பரலோக பிதாவே, இங்கே உள்ள அனைவரையும் அப்பா உமது பாதங்களில் கொடுக்கிறோம். அப்பா நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து உமது மாட்சிமையும் மகிமையும் அவர்கள் காணப்போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா வார்த்தை என்னை மண்டாம்பை பகிர்ந்து தர வந்திருக்க சகோதரர் ஜான்சனையும் அப்பா அவர் எங்களுக்கு இந்த கூட்டத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆவியின் அனலாட்டுதலால் அவர் இன்று இங்கே பிரசங்கம் பண்ணத்தக்கதாக உண்மை முழுமையாக எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், உலர்ந்து போன எலும்புகளால் உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளால் உலரப்பட்ட எங்களிலே உயிர் தரும் ஆவியை தந்து வீரசேனையாய் மாற்றிடுமே. உயிர் தரும் ஆவியை தந்து வீரசேனையாய் மாற்றிடுமே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், வாக்களித்த வல்லமையை பெந்தெகோஸ்தே நாளினிலே, வாக்களித்த வல்லமையை பெந்தெகோஸ்தே நாளினிலே பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தால் தலை குனிய மாட்டேன் என்ற வாக்குத்தத்தன்படி எனக்கு ஆண்டவர் செய்த ஒரு சிறு சாட்சியோடு உங்களை இந்த ஜெபத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு பெரிய பதவியில் இருந்தேன். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்துச்சு, நான் எட்டி பிடிக்க அந்த கனியை கையில் தொட்டாலும் அதை கனியை பறிக்காம அதுலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். 3 வருடத்தில் நான் எதற்காக வந்தனோ என் மனைவி இறந்துட்டான். அப்போ நான் கதி கலங்கி நின்னேன். அப்போ எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்போ எல்லாரும் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னை விட்டு சென்றார்கள், வந்தவர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக சென்றார்கள். இறுதியாக நான் டிவைன் தியான இல்லத்துக்கு சென்றேன். அங்கு இறை வார்த்தை என்னை தொட்டது. இதுவரைக்கும் நம்மளுடைய கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் நம்ம எங்கெங்கேயோ போயிருப்போம். என் பிள்ளை படிக்கல அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ டியூஷன்களை மாற்றி போயிருப்போம். எனக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி துன்பங்கள் வந்துட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு டாக்டராக மாற்றிட்டு இருக்கேன், எனக்கு நிம்மதி இல்லை சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள தகராறு, ஒரு புரிதல் இல்லை. என் கணவன் என்ன புரிஞ்சுக்கலான்னு சொல்ற மனைவிமார்களும், என் மனைவி என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்ற கணவன்மார்களும் உண்டு. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம எங்கெங்கெல்லாமோ போயின நாட்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்னைக்கு என்னோட பேசின தேவன், யூ ஆர் நாட் forsaken, நீ கைவிடப்படல, நீ கைவிடப்படல அப்படின்னு சொன்னாரு. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, கலங்காதே, நான் உன் தேவன் சொன்னாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னை ஆற்றி தேற்றி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷனா உங்க முன்னால நிப்பாட்டி இருக்கு. உங்களுக்கு அந்த ஆறுதல் வேணும்னா இன்னைக்கு நீங்க நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் சொன்னாரு, இது
மனிதரால் கூடாது, இது மனிதரால் கூடாது, கடவுளால் எல்லாம் கூடும். நம்மால் கூடாத ஒன்று காரியம் உண்டோ என்று கேட்டார். உண்டு, என்னால் முடியாத காரியம் உங்களுக்கு உண்டான்னு கேட்டாரு. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது எரேமியா 11:4, என் குரல் ஒலிக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். விடுதலை பயணம் 14:14, இன்று நீங்கள் காணும் எகிப்தரே இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. இன்று காணக்கூடிய துன்பங்களே நீங்கள் இனி என்றுமே காணப்போவதில்லை. இன்று காணப்படும் உங்களுடைய நோய்கள் நொடிகள், உங்களுடைய பண பற்றாக்குறைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எதையும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்று நீங்கள் காணும் எகிப்தரே இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார். நீங்கள் அமைதியாக இருங்கள், நீங்கள் பேசாதிருங்கள். உங்களுக்காக ஆண்டவர் போராடுவார். உங்களுடைய இயலாமை, உங்களுடைய நோய், உங்களுடைய பண பிரச்சனை, உங்களுடைய வீட்டிலோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, உங்க பிள்ளைகளை பற்றிய பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை அளிக்க வல்லவரும் நல்லவரமா இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பேசாதிருங்கள், ஏன் கட்டளையில மட்டும் கடைபிடித்திருங்க. எப்படி யோசுவால 1:8 சொன்னாரோ, இந்த திருச்சட்ட நூலை உன் கையிலிருந்து அகற்றாது எப்பொழுது நீ அதை தியானித்து வந்தால் நீ வாழ்க்கையில் வளம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அதே போல இந்த நாட்களில் நாம் வெற்றி காணத்தக்கதாக நாம் கண்களை மூடுவோம். ஒரு சிறிய பிரேயர் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்திக்கு கடந்து போவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த திரு சன்னிதானத்தை உமது கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அன்று என்னை எவ்வாறு நீ ஆற்றி தேற்றி என்னை ஒரு முழு மனிதனாக மாற்றினீரோ, எப்பொழுதும் மகிழ்ச்சியாருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி வருங்கள், இடைவிடாத ஜெபிங்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணி என்னை மாற்றினீரோ, அதே போல இங்கு உள்ள ஒவ்வொரு மக்களையும் நீர் மாற்ற வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறேன் என்பதற்காக நன்றி சொல்கிறோமப்பா. ஒவ்வொரு வரையும் இயேசுவே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மூலம் அபிஷேகத்தால் நிரப்பி ஆண்டவரே உமது வார்த்தையை அவங்களை கவனிக்கத்தக்கதாக எல்லா பராக்குகளிலிருந்து அவளை விடுவித்து அப்பா உமது வார்த்தைகளை உள்வாங்கத்தக்க இந்த நேரத்தை அப்பா உமது கரங்களே கொடுக்கிறோம். உம்மால் கூடும், உம்மால் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நினைவு கொண்டு ஜெபித்து உம்மை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி ஆராய்த்து இந்த ஜெபத்தை முடித்து அப்பா செய்திக்கு கடந்து சொல்கிறோம். ஆமென். அனைவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றி நாம் புகழ்வோம். இந்த காலை வேளைக்காக நம்ம அழைத்து வந்ததற்காக எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மளை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தூதர்களோடு சேர்ந்து புகழ்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணகத்திலே புகழ்ந்தது போல் புகழ்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலதீரபா லாஹரபா லாலி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 life. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கண்களை மூடி ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார், நம் ஒவ்வொருவர் அருகிலும் இருக்கின்றார் என்ற உணர்வை நாம் பெற்றவர்களாக இந்த வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்குமாக ஒரு முறை கூட நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது நாம் அவருடைய தூதர்களைப் போல அவர்கள் எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டும் போற்றி கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். நாமும் அந்த தூதர்களைப் போல நாம் மாறுகின்றோம். எனவே ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம்மை நிறைக்கின்றது, நம்முடைய உள்ளத்தை இந்த வேளையிலே நிறைக்கின்றது. இந்த உலகம் தர முடியாத அந்த அமைதியை ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தால் இப்போது நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த அமைதியை இந்த வேளையிலே நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் அதை உணர்வோம். ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது திருவசனம் இவ்வாறு கூறுகின்றது, இதோ நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார் என்று கூறுகின்றது. ஆம், ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார், நமக்கு பக்கத்தில் இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலே அவர் இருக்கின்றார். நம் உள் உணர்வுகளை அறிந்தவராக அவர் இருக்கின்றார். இதோ மனிதர்களோ வெளி தோற்றத்தை பார்க்கின்றார்கள், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கின்றார். இருதயத்தின் உள் உணர்வுகளை அவர் ஆய்ந்து அறிகின்றார். எனவே நம்முடைய உள்ளங்களை இப்போது ஆண்டவரை நோக்கி நாம் திறந்து வைப்போம். ஆண்டவர் நம்முடைய உள் உணர்வுகளை அவர் அறிந்தவர். நாம்
தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவர் நம்மை அறிந்தவர், அவர் நம்மை உருவாக்கியவர், நம் உள் உறுப்புகளை அவர் உருவாக்கியவர், நம்முடைய கடந்த காலத்தை அவர் அறிந்தவர், நம்முடைய எதிர்காலம் அவரது கையிலே இருக்கின்றது. அவர் நமக்கென்று நல்ல ஒரு திட்டத்தை, நம்முடைய எதிர்காலத்திற்காக வளமான திட்டத்தை அவர் வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை ஆண்டவர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அவர் வைத்திருக்கின்ற திட்டம் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய திட்டம். அந்த திட்டமானது நம்முடைய வாழ்க்கையிலே வளமையை கொண்டு வரக்கூடிய திட்டம். எனவே இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அந்த திட்டத்தை, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள். அவர் இந்த உலகை விட்டு செல்லும்போது நமக்காக வாக்குறுதிகளை அவர் தந்து சென்றிருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் இந்த வாக்குறுதிகளை நம் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கும் போது, இந்த வாக்குறுதிகளிலே நாம் நம்பிக்கை வைத்து அந்த வாக்குறுதிகளை நாம் வாழ்வாக்கும் போது, அந்த வாக்குறுதிகளால் நம்முடைய சிந்தனைகளை மாற்றும்போது, அந்த வாக்குறுதிகளால் நம்முடைய நம்பிக்கை மாறும்போது, அந்த வாக்குறுதிகளால் நம்முடைய உணர்வுகள் மாறும்போது, அந்த வாக்குறுதிகளால் நம்முடைய முடிவுகள் மாறும்போது, அந்த வாக்குறுதிகள் நமக்கு முழுமையாக வெற்றியை தருகின்றது. மழையும் பனியும் பெய்து நிலத்தை நனைத்து விதை அரும்பி முளைக்கச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுப்பது போல நம் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வார்த்தைகளும் இருக்கும். நாம் எதை செய்ய விரும்பி அதை அனுப்பினோமோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக நம்மிடம் திரும்பி வராது என்கிறார் ஆண்டவர். எசாயா 55:10-11 இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை சூழல்களிலே நாம் எத்தகைய வாக்குறுதிகளை நாம் வைத்திருக்கின்றோம், எத்தகைய வாக்குறுதிகளை நாம் உணர்ந்து அந்த வாக்குறுதிகளிலே நம்பிக்கை வைத்து நம் வாழ்க்கையிலே நாம் அந்த வாக்குறுதிகளை திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? திரும்ப அந்த வாக்குறுதிகளை நம் இதயத்திலே, நம் சிந்தனையிலே பதித்து வைத்திருக்கின்றோமா என்பதை இந்த வேளையிலே நாம் ஒருமுறை கூட நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை சூழல்களை நாம் பார்த்து சோர்ந்து போகின்றவர்களாக இருக்கின்றோமா? அல்லது எதிர்காலத்தை நினைத்து கவலையோடு மூழ்கி கொண்டிருக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? நாம் ஒருமுறை கூட சிந்திப்போம். நாம் அனைவரும் அநேக முறை இந்த வாக்குறுதிகளை பற்றி, இந்த வாக்குறுதிகளுடைய வல்லமையை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கின்றோம், எந்த அளவுக்கு இந்த வாக்குறுதிகளை நாம் பயன்படுத்துகின்றோம் என்று இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மை மீண்டும் ஒரு முறையாக பின்னோக்கி பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, ஆய்வு செய்யும்படியாக அவர் நம்மை அழைக்கின்றார். வாக்குறுதியை பற்றி தெரிந்து கொண்ட நாம் அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குறுதிகள் நமக்கு வாழ்வாக மாறிய போது, அந்த வாக்குறுதிகள் எதை சொன்னதோ அதை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடித்த போது நாம் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்திருக்கின்றோமா? ஒரு முறை கூட நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கரங்களிலே நாம் கடந்த நாட்களிலே, கடந்த வருடத்திலே கூட நாம் இந்த நற்செய்தி கூட்டத்திலே நாம் பங்கு பெற்ற போது நமது கரங்களிலே கொடுத்த அந்த வாக்குறுதி அடங்கிய புத்தகத்தை எவ்வளவு தூரம் நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த நாளிலே கூட நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்திலே நம்மை சமர்ப்பிப்போம். கடந்த காலத்திலே நாம் செய்ய தவறிய அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நாம் செய்யாதிருந்தால் இந்த வேளையிலே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் கடந்த காலத்திலே உம்முடைய அந்த வாக்குறுதிகளை நான் கற்றுக்கொள்ளவும், அதை கடைபிடிக்கவும், அதை அனுபவித்த பிறகும் கூட நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் இருந்த நேரங்களுக்காக வருந்துகிறேன். ஆனால் இந்த நாளிலே மீண்டும் என்னை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். எனவே உம்முடைய வாக்குறுதிகளை நான் தொடர்ந்து அந்த வாக்குறுதிகளை என்னுடைய இதயத்திலே பதிக்கவும், அந்த வாக்குறுதிகள் எனக்கு வாழ்வாக மாறவும், அந்த வாக்குறுதிகள் என் வாழ்வில் பலன் தரவும் இந்த வேளையிலே என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று நாம் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து வாக்குறுதிகள் நமக்கு வாழ்வாகட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Heavenly Father, we thank you, we praise you for bringing us all together assembled in this place. விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம்.
இதோ இந்த காலை வேளையிலே எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இந்த இடத்திலே நீர் கூட்டி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். Thank you for this family ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி. who has given us this place இந்த இடத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். to speak your word. உம்முடைய வார்த்தையை பேசுவதற்காக தந்திருக்கின்றீர். Lord, as we have come, ஆண்டவரே, நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். we have come with our hearts open to listen to your word. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்கள் இதயத்தை திறந்து வைத்து நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். And as we receive your word, Lord, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, Almighty God, வல்லமையான ஆண்டவரே, let your word bring change and transformation in our life. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, மாறுதலை கொண்டு வரும்படியாக அமையட்டும். We are attentive to your word. உம்முடைய வார்த்தையால் நாங்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டுள்ளோம். Give us understanding எங்களுக்கு புரிதலை கொடும். so that applying this word, our life will never be the same. அவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் இனிமேல் கடந்த காலத்தை போல் இருக்காது. We all pray for the change to take place in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கின்றோம். We thank you, we praise you in Jesus' name. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Let's quickly go to John chapter 4. நாம் வேகமாக யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு கடந்து செல்வோம். Gospel of John chapter 4. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். Over here we see Jesus speaking to a Samaritan woman. இங்கு இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு ஒரு சமாரிய பெண்ணிடம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். This Samaritan woman has come to the well இந்த சமாரிய பெண் கிணற்று பக்கம் வருகின்றாள். to draw water from the well. அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்வதற்காக வருகின்றாள். You can read it from 3. 3வது வசனத்திலிருந்து, யூதேயாவை விட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். Praise the Lord. அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர். அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும். அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது,
தண்ணீர் முள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Now here is a Samaritan woman இங்கே ஒரு சமாரிய பெண் இருக்கின்றாள். who is coming to the well அவள் அந்த கிணற்றுக்கு வருகின்றாள். to draw water from the well. அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக வருகின்றாள். And she draws water அவள் not in the morning but in the afternoon. அவள் காலையிலே தண்ணீர் எடுக்கவில்லை, மாறாக நண்பகலிலே அவள் தண்ணீர் எடுப்பதற்காக வருகின்றாள். Praise God. Praise God. Any woman will agree with me that they always want to draw water or they need water early in the morning. இங்க இருக்கின்ற பெண்கள்ல எல்லாரும் நிச்சயமா நான் சொல்றதை ஒத்துக்குவீங்க. காலையில தான் தண்ணீர் அதிகமா தேவைப்படும், அப்பதான் தண்ணி எடுக்க போவாங்க அப்படிங்கறத. Which will be easy to collect the water and take it home in the morning or in the afternoon. எப்போ தண்ணி எடுப்பது ரொம்ப எளிதாக இருக்கும், காலையிலயா அல்லது நல்ல உச்சி வெயில் நேரத்திலயா? Afternoon, very good. மத்தியானம், அப்படிதானே? Because with the hot sun you are very active. நல்ல வெயில் நல்ல சூடு வரும்போது நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாயிருவீங்க. But this woman comes in the afternoon. ஆனா இந்த பெண் எப்போது வருகின்றாள்? நண்பகலிலே, உச்சி வேளையிலே வருகிறாள். She is coming in the afternoon because she knows that nobody will be at the well. ஏனென்றால் அவளுக்கு தெரியும் அந்த உச்சி வெயில் நண்பகல் வேளையிலே வேறு யாருமே அங்கு வரமாட்டார்கள் என்று தெரியும். Because when women get together, ஏனென்றால் பெண்கள் ஒன்றாக சேரும்போது they will always be talking. அவங்க எப்பவும் பேசிட்டே இருப்பாங்க. And when this woman comes to draw the water, they will have a topic to talk about. இந்த பெண் இவ்வாறு தண்ணீர் எடுக்க வரும்போது அங்கு இருக்கின்ற பெண்களுக்கு நல்ல பேசுவதற்கு விஷயம் கிடைக்கும். The woman knows that she is living a bad life. அங்குள்ள பெண்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சமாரிய பெண் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்று. She is not ready to change her life. அவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை என்றும். And she knows that people are talking about her. அவளுக்கு தெரியும் மக்கள் எல்லாம் அவளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. So she continues with her life but she avoids people. அவள் தன்னுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள், ஆனால் மக்களை அவள் தவிர்க்கின்றாள். And now when she is busy drawing water, there comes a man to meet her. இப்போது அவள் மிக வேகமாக தண்ணீரை எடுத்துக்கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு மனிதர் அவளை நோக்கி பேசுவதற்கு வருகின்றார். And this person, Jesus,
tells her, give me some water. இந்த மனிதர் இயேசு அவளிடம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார். And she is very, very surprised. அவளுக்கு மிக மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. She is surprised because Jesus is asking her for water. அவளுக்கு மிக ஆச்சரியம், ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அவளிடம் தண்ணீர் கேட்பதை பார்த்து. This woman is a Samaritan. இந்த பெண் ஒரு சமாரிய பெண். Jesus is a Jew. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு யூதர். A Jew will never ask a Samaritan for help. யூதர்கள் ஒருபோதும் சமாரியர்களிடம் உதவி கேட்பதில்லை. A Jew will never drink water from their hands. யூதர்கள் ஒருபோதும் சமாரியர்கள் கையிலிருந்து தண்ணீர் வாங்கி குடிக்கின்ற வழக்கம் கிடையாது. A Jew will not even want to pass through Samaria. ஒரு யூதன் சமாரியா வழியாக கடந்து செல்வதை கூட அவர்கள் விரும்புவதில்லை. Why? ஏன்? The Samaritans were treated as the untouchables. அந்த சமாரியர்கள் தொடக்கூடாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. Who were these Samaritans? இவர்கள் யார்? இந்த சமாரியர் யார்? These Samaritans were those Jews who had got mixed marriage. இந்த சமாரியர்கள் யார் என்றால் யூதர்கள் மற்றவர்களோடு கலப்பு மனம் புரிந்த அதன் விளைவாக பிறந்தவர்கள். So they were the ones who were not living according to the law. அவர்கள் தான் யூதர்களின் சட்டப்படி வாழாதவர்கள். And that is why they were cast out of the Jewish community. எனவேதான் யூதர்கள் சமூகத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கி விரட்டி வைக்கப்பட்டார்கள். And that is why a Jew, even if he passes through Samaria, when he gets out of the gate, he will dust his sandals and then go home. அவ்வாறு யூதர்கள் இந்த சமாரியர் வாழும் பகுதி வழியாக அவர்கள் செல்ல நேர்ந்தாலும் அந்த பகுதியை கடந்த பிறகு அவர்கள் காலில் தட்டி ஒட்டி இருக்கின்ற தூசியை கூட தட்டிவிட்டு செல்வதுதான் வழக்கமாக இருந்தது. This woman is amazed by looking at Jesus, that Jesus, a Jew, is asking a Samaritan for water. இந்த சமாரிய பெண்ணுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஏனென்றால் இயேசு ஒரு யூதர், அவர் எவ்வாறு என்னிடம் நான் சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்கின்றாரே என்பது மிகவும் வியப்பாக இருந்தது. Then Jesus is saying, she is saying, how can you ask water from me? அவள் இயேசுவிடம் நீர் எவ்வாறு என்னிடம் தண்ணீர் கேட்க முடியும் என்று கேட்கின்றாள். And Jesus is saying, ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், if you knew who is asking water from you, he would give you a gift of living waters that you will never thirst anymore. You will never have to draw water from the well. அவர் அந்த சமாரிய பெண்ணிடம் இவ்வாறு சொல்கின்றார், உன்னிடம் தண்ணீர் கேட்பவர் யார் என்பதை நீர் அறிந்திருந்தால் அவர் உனக்கு என்றுமே தாகம் எடுக்காத அந்த கொடையாகிய அந்த தண்ணீரை, வாழ்வு தரும் தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார், உனக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று கூறினார். The woman, when she hears this, she is drawn attention and she says, come on, give me this water, I will never have to come to the well again. அவ்வாறு தண்ணீரை பற்றி ஆண்டவர் இயேசு கூறியதும் மிக ஆவலோடு அவள் சொல்கின்றாள், அப்போது இந்த தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது நான் தண்ணீர் எடுக்க இந்த கிணற்றை நோக்கி வரவேண்டி இருக்காதே என்று கூறுகின்றாள். But how will you give me the water? ஆனால் நீர் எப்படி எனக்கு தண்ணீர் கொடுப்பீர்? You have no water pot to draw the water out. தண்ணீரை வெளியே எடுப்பதற்கு உம்மிடத்திலே கையில எந்த விதமான குடமோ அல்லது எந்த பொருளும் இல்லையே. The well is so deep. இந்த கிணறு மிக ஆழமாக இருக்கின்றது. How will you give the water? எப்படி உமக்கு தண்ணீர் தர முடியும்? Are you so great? நீர் அவ்வளவு மிக பெரியவரோ? Our ancestor Jacob built this well and he gave it to his children, and we are drawing from the well of Jacob, who was God's anointed one. எங்கள் தந்தையாகிய முன்னோராகிய யாக்கோபு இந்த கிணற்றை எங்களுக்கு வெட்டி